பண்ணுவேன். நேத்து அவர் என்ன போ சொன்னாரு, ஆனா நான் போகல. எப்படியாவது அவரை பேசி சம்மதிக்க வச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா இப்போ கண்டிப்பா போயே ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இனிமே நான் என்ன செய்ய முடியும்? என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இத்தனை நாள் நான் இங்க இருந்ததுக்கு காரணமே திவ்யா அக்கா தான். திவ்யா அக்கா தான் என்னை இங்க கொண்டு வந்து விட்டாங்க. அவரை நல்லா பாத்துக்கணும்னு திவ்யா அக்காவே சொன்னாங்க. நானும் அவரை உயிரை காப்பாத்துறதுக்கு என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ண. ஆனா இப்போ திவ்யா அக்காவே என்ன போக சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொல்லி நான் இங்க இருப்பேன்? நான் இங்க இருந்து போக கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். இந்த 18 நாள் பூஜை நல்லபடியா முடிஞ்சாதான் அவர் உயிருக்கு இருக்கிற ஆபத்து சரியாகும். இல்லனா அவர் உயிருக்கு எப்ப வேணாலும் என்ன ஆபத்து வேணா வரலாம். ஆனா நான் என்ன சொன்னாலும் அத அவரு சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனா எனக்கு தெரியும், 18 நாள் பூஜை பண்ணா அவருக்கு எந்த பிரச்சனையும் நிச்சயமா வராது. அதுக்குதான் நான் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த 18 நாள் பூஜை முடிஞ்ச அன்னைக்கு நான் நிச்சயமா கிளம்பி போயிடுவேன். ஆனா அது வரைக்கும் நான் இங்க இருந்து ஆகணும். அதுக்கு இப்போ எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான். இனிமே நான் யார்கிட்டயும் என்ன பேசினாலும் எதுவும் நடக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துல திவ்யா அக்கா எப்படியும் வந்துருவாங்க.